எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். போன வீடியோவில் நாம் சந்தோஷமான பிள்ளைங்களை வளர்க்குறது எப்படி அப்படின்றத பார்த்தோம். சந்தோஷமான பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு அம்மா சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? அதனால் லேடிஸாக இருக்கிற நாம் எப்படி நம்மளே சந்தோஷமாக வச்சுக்கிறது, நம்மளை நேசிக்கிறது எப்படி அப்படின்றதுக்கு ஒரு சில காரியங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், நம்மக்கிட்ட இல்லாததை, முக்கியம் இல்லாததை நினச்சி நாம் கவலைப்படக்கூடாது. குறிப்பாக லேடிஸ்க்கு எப்போவுமே இல்லாததை பற்றி தான் கவலை. நான் இன்னும் கொஞ்சம் கலராக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே, என் மூக்கு கொஞ்சம் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிலாம் நினைக்கிறோம் இல்லை? சுருளாக முடி இருக்கிறவங்க ஸ்ட்ரைட்டாக முடி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கிறவங்க சுருளாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. நாமளே நேசிக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னை நம்ம கேர் பண்ணலாம், நம்மளோட முடியை நம்ம கேர் பண்ணலாம். அது எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் டோட்டலாக மாற்றுறது தேவையில்லாதது. 1 பேதுரு 3:3 மயிரை பின்னுதல் முக்கியமான அலங்காரம் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்குது. அதே மாதிரி நம்மளால் மாற்ற முடியாததை நாம் ஏற்றுக்கிறதுக்கு பழகணும். குறிப்பாக நம்மளோட உயரம், அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ளணும். ரோமர் 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. ஸோ கிறிஸ்துவே நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, நாமளும் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும். ஆதியாகமம் 1:31 தேவன் இந்த பூமியை படைச்சிட்டு தான் படைத்த எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனால் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நாம் என்ன சொல்கிறோம்? என்னோடய கண்ணு கொஞ்சம் இப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், பல்லு கொஞ்சம் இப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ தேவ சாயலில் நம்மளை படைச்சதுனால நாம் நல்லா தான் இருக்கிறோன்னு சொல்லி நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் 1 கொரிந்தியர் 12:18 நம்மளுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் தேவன் அவருடைய சித்தப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போது என்னோடய கண் இப்படி இருக்கிறது தான் அவருடைய சித்தம், என்னோடய பல் இப்படி இருக்கிறது தான் அவருடைய சித்தம் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட ஏற்றுக்கொள்ள முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய லேடிஸ் நினைப்பாங்க, நான் ஒரு ஆணாக பிறந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருந்திருக்காது, நானே குழந்தை பெற்றுக்கணும், அதை வளர்க்கணும், எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆண்கள் நினைப்பாங்க, நான் ஒரு பெண்ணாக பிறந்திருந்தேன்னா வீட்டில் சமையல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதில்லை அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஆனால் ஆண்களுக்குரிய கஷ்டம் இருக்குது, பெண்களுக்குரிய கஷ்டம் இருக்குது. ஆண்டவர் நம்மளை எப்படி ஜெண்டராக படைச்சிருக்கிறாரோ அதாக இருக்கிறது தான் நமக்கு மிகவும் ஆசீர்வாதம். இந்த காலத்தில் நிறைய ஆண்கள் பெண்களாக தங்களை நினச்சி பெண்களாக மாறுறாங்க, பெண்களும் நிறைய பேர் ஆண்களாக மாறுறாங்க. அதுக்காக நேரத்தை, பணத்தை, அவங்களோட பிரயாசத்தை போய் செலவு பண்ணுறாங்க. ஏசாயாவில் கூட திருப்தி செய்யாத பொருளுக்காக பிரயாசப்பட வேண்டாம்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அந்த மாதிரி ஜெண்டரையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அவங்க திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை, அது வருத்தத்தை தான் அவங்களுக்கு கொடுக்குது. அதனால் தேவன் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாரோ அப்படியே நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்ம சந்தோஷமாக இருக்க பழகணும். ஒருவேளை நான் சோம்பேறியாக இருக்கிறேன் அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இந்த மாதிரி பலவீனத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது நம்ம நிச்சயமாக அதிலேருந்து வெளியில் வர முடியும். ரெண்டாவதாக, நாமளே நேசிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, புதுசாக நாம் கற்றுக்கிட்டே இருக்கணும். நம்மளோட நாலேஜை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிள்ளைங்க கூட நமக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க இல்லையா? ஸோ பிள்ளைங்க நம்மளை மதிக்கணும் அப்படின்னா கூட நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும். காலைதோறும் நான் கற்றுக்கொள்கிறேன், கல்விமானி நாவை ஆண்டவர் எனக்கு தராரு அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஸோ கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருக்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். நம்மளோட நாலேஜை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், எதை பேசணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெளிந்த புத்தி நமக்கு வேணும். யார்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும், யார்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி நமக்கு கிடைக்கும்? நம்ம நிறைய பைபிள் படிக்கணும், மற்றவங்க கிட்ட பேசும்போது அவங்க அனுபவத்துலேருந்து நம்ம கற்றுக்கணும், நம்ம நிறைய மெசேஜஸ் கேட்டு அது மூலமாக கற்றுக்கணும். இப்படிலாம் நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு ஒன்றும் எனக்கு இது தெரியல அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது.
பேதைகள் தான் ஒன்றுமே கற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஸோ கற்றுக்கிறதுக்கு எந்த வயசும் தடை இல்லை, எந்த வயசுலேயும் நாம் கற்றுக்கலாம். நம்ம இப்போ இந்த கொரோனா டைமில் கூட நம்ம நிறைய நியூஸில் பார்த்துருப்போம். பிள்ளைங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரூமில் போய் அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, இவங்க கிளாஸ் தான் அட்டன் பண்ணுறேன்னு. பிள்ளைங்க ஃபுல்லும் கேம் விளையாண்டு பேரண்ட்ஸோட அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டையே ஜீரோ பண்ணியிருக்கதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு இந்த தாய்க்கு சில காரியங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நாம் மற்றவங்க நம்மளை ஏமாற்றாமல் நம்ம பாதுகாக்க முடியும். நாமளும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். மற்றவங்க முன்னாடியும் நம்ம மதிப்பாக வாழ முடியும். மூணாவதாக நாமளே நேசிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம நன்றி உணர்வு உள்ளவங்களாக இருக்கணும். கொலோசியர் 3:15 நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நன்றி உணர்வு நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஒருத்தங்களை பற்றி நினைக்கும் போது இவங்க நமக்கு இப்படி செஞ்சாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம மனசு சந்தோஷப்படும் போது நம்மளோட முகமும் சந்தோஷப்படும். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனால் ஒருத்தங்களை பற்றி நம்ம கெட்ட விஷயத்த நினச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசு சங்கடப்படும். அதனால நம்மளுடைய ஆவி முறிந்து போகும், நம்மளுடைய உடம்பு பலவீனப்பட ஆரம்பிக்கும். பொதுவாக நமக்கு மற்றவங்க செஞ்ச நல்லதை விட கெட்ட விஷயங்கள் தான் அதிகமாக ஞாபகம் இருக்கும். ஆனால் நம்ம நன்றி அறிவோடு இருக்கிறதுக்கு பழகணும். இந்த வீடியோவில் நம்மளை நாமளே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு 3 காரியங்களை பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இல்லாததையே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது, இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும். 2வது நம்மளோட நாலேஜை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். 3வது நம்ம நன்றி அறிதல் உள்ளவங்களாக இருக்கணும். மீதி காரணிகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.